அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراة والإنجيل والقرآن ومن أوفى بعهده من الله فاستبشروا ببيعكم الذي بايعتم به وذلك هو الفوز العظيم صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவர் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களை, இளைஞர்களை, தாய்மார்களை, சகோதரிகளை, இந்த உலகத்திலே நாம் ஈடுபடக்கூடிய பணிகளை குறித்து ஒரு சிறிய அளவுக்கு யோசனை செய்து பார்க்கலாம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தொழில்களை செய்கிறோம், வியாபாரங்களை மேற்கொள்கிறோம், கல்வி கற்பது போன்ற பணிகளை செய்கிறோம், பயணங்கள் போகிறோம். இப்படியாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் அடிப்படையான நோக்கம் என்ன என்று பார்த்தால் லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டும். லைஃப்பில் செட்டில் ஆகிறதுனா என்ன என்று கேட்டால் நிம்மதியாக இருக்க வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ வேண்டும். அதற்குத்தான் எல்லா மனிதர்களும் படாத பாடுபடுகிறார்கள். மனிதர்களுடைய அத்துணை செயல்பாடுகளுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய நோக்கம் இதுதான். ஒரு ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். மருத்துவரிடத்திலே போவதற்கு பின்னாலும் கூட இந்த நோக்கம்தான் இருக்கிறது. எந்த வேலையை எடுத்து பார்த்தாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் இதுதான். ஒரு ஆரோக்கியமான நீண்ட நெடிய நிம்மதியான வாழ்க்கை. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இதுதான். இவற்றையெல்லாம் தாண்டி மனிதர்கள் எதையாவது தியாகங்கள் செய்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அதுகூட ஒன்று தன்னுடைய நிம்மதியான வாழ்க்கை அல்லது தன்னை சார்ந்தவர்களுடைய நிம்மதியான வாழ்க்கை. அதற்காக வேண்டித்தான் சில தியாகங்களை கூட செய்கிறான். இந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிற சமயத்திலே மனித வாழ்க்கையினுடைய அத்துணை முயற்சிகளுக்கும் பின்னால் இருக்கக்கூடியது மூன்று விஷயங்கள். ஒன்று, தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமாவது அதிகமாக்கி கொள்ள வேண்டும். வயசு மேலே யாருக்கு ஆசை இல்லை? எப்படியாவது கொஞ்சம் வாழ்நாள் அதிகமாக கிடைத்தால் நன்றாகத்தான் இருக்கும். இளமையில் இருக்கும் பொழுது இப்படி யோசிக்கிறார்களோ இல்லையோ, முதுமையை நெருங்குகிற பொழுது இன்னும் வாழ்வதற்கு கொஞ்சம் நாள் கிடைத்தால் நன்றாக இருக்கும். அதுக்கு பின்னாடியும் காரணம் இருக்கிறது. வாழ்க்கையில் இழந்த விஷயங்களை மீண்டும் பெறுவதற்கு முயற்சி செய்யலாம், செய்யாமல் விட்ட காரியங்களை செய்யலாம், செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தங்களை காணலாம். இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் எப்பொழுது வருகிறது? வயது ஏற ஏற முதிர்ச்சி அடைகிற பொழுது இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் நன்றாக இருக்கும். ஒன்று. இரண்டாவதாக, தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம், நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக சுகமாக வாழ வேண்டும். அடிப்படை நோக்கங்கள் இந்த மூன்றும் தான். ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஆயுள்,
பிரச்சனை இல்லாத நிம்மதி, ஆரோக்கியம், இந்த மூன்றும் உலகத்தில் எந்த மனுஷனுக்காவது அவன் விரும்புகிற மாதிரி முழுசாக கிடைத்து விடுகிறதா என்று பார்த்தால் இல்லை. எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாகவே இருந்தாலும் இந்த மூன்றும் ஒரு சேர ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆயுள் இருந்தால் ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இருந்தால் நிம்மதி இல்லை, நிம்மதி இருந்தால் ஆயுள் இல்லை, ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை. இப்படித்தான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த சிந்தனையை இப்போது நிறுத்திவிட்டு கொஞ்சம் மறுமை சிந்தனையை மேற்கொள்ளலாம். இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் தனக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்லடியார்களுக்கு நான் மறுமையில் தருவேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய பரிசுகள் என்னென்ன தெரியுமா? திரும்பவும் யோசனை பண்ணுங்க. அவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்லடியார்களுக்கு மறுமையிலே நான் தருவேன் என்று சொல்லுகிற விஷயம் அல்ல, வாக்குறுதியே அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தால், இந்த உலகத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் கொஞ்சமாவது அதிகமாக கிடைக்க வேண்டுமே என்று விரும்புகிற வாழ்க்கை, அதாவது முடிவடையாத வாழ்க்கை. மறுமையில் அல்லாஹ் தருவேன்னு சொல்லக்கூடிய பரிசுல முதலாவது நம்முடைய விருப்பம். இந்த உலகத்தில் யோசிக்கிறோமா இல்லையா, கொஞ்சம் ஆயுள் நல்லா அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் என்று, அந்த ஆயுள். ரெண்டாவதாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான நிம்மதி. இந்த உலகத்திலே நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் லட்சியமாக இலக்காக வைத்திருக்கக்கூடிய முழுமையான நிம்மதி, அதுவும் தருவேன் என்று சொல்லுகிறான். மூன்றாவதாக முழுமையான சுகமான வாழ்க்கை. நாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய உழைப்புகள் பணிகளுக்கு பின்னால் எதை நோக்கமாக வைத்திருக்கிறோமோ அந்த நிலையான சுகமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் கைகூடாத விஷயங்கள் மறு உலகத்தில் கைகூடும் என்று சொல்லுகிறான். மசலுல் ஜன்னத்தில்லத்தி உழைதல் முத்தக்கூன், இரையச்சம் உடையோருக்காக வேண்டி அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவனத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா என்று தொடங்கி உக்குலுஹா தாயிமுன் வல்லில்லுஹா, அந்த சுவனத்தினுடைய உணவுப் பொருட்கள் கனி வர்க்கங்களும் சரி, அங்கிருக்கக்கூடிய நிழலும் சரி, நிரந்தரமானது, தற்காலிகமானதல்ல. நிழல் என்பதன் மூலமாக நோக்கமாக கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வசிப்பிடம். எந்த விதமான வெப்பத்தையும் அனுபவிக்காத ஒரு சுகமான வசிப்பிடம். அதனுடைய வாழ்வாதாரமும் வசிப்பிடமும் நிலையானது என்று சொல்லுகிறான். உகுபல்லதீன தகவ், இரையச்சம் கொண்டோருக்கான இறுதி முடிவு இதுதான் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த உலகத்தில் நாம் எதற்கு ஆசைப்படுகிறோமோ அந்த மூன்று விஷயங்கள் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் மூன்றும் ஒரு சேர கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த மூன்றும் மறுமையில் சாத்தியம். சுவனத்தை வாக்குறுதியாக கொடுத்து அந்த சுவனத்துடைய தன்மையை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த மூன்றும் அங்கே நிம்மதியாக கிடைக்கும் என்று சொல்லுகிறான். நாம் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கற்பனை செய்து பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நம்மகிட்ட வந்து நான் உனக்கு ஒரு வீட்டை தருகிறேன் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக அதன் பக்கம் நம்முடைய கவனம் போகாது. பொதுவாக சொல்லுகிறேன், அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் உதாசீனப்படுத்துவோம். நான் உனக்கு ஒரு வீட்டை தர்றேன்னு சொல்லுகிற பொழுது அதை நாம் பொருட்படுத்த மாட்டோம். அப்படி பொருட்படுத்தாமல் இருப்பதற்கு ரெண்டே அடிப்படை காரணம்தான் இருக்க முடியும். ஒன்று, உனக்கு ஒரு வீட்டை தர்றேன் என்று சொல்லக்கூடியவருடைய வார்த்தையின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போவது. உதாரணமாக அதனை சொல்லக்கூடிய நபர் நமக்கு அறிமுகம் இல்லாதவராக, புதிய ஒரு மனுஷனாக, சம்பந்தம் இல்லாதவராக, அவரை முன்ன பின்னே நாம் பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் வந்து நான் உனக்கு ஒரு சொந்தமான வீட்டை தருகிறேன் என்று சொன்னால் அதை நம்ப முடியாது. ஊரு பேர் தெரியாத மனுஷன், என்ன அவருக்கும் தெரியாது, அவரை எனக்கும் தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, புதுசாக வந்து உனக்கு ஒரு வீட்டை தர்றேன்னு சொன்னால் இதை எப்படி நம்புறது?
எல்லாருடைய மனநிலையும் இதுதான். ஒரு ஆள் உனக்கு ஒரு வீட்டை தர்றேன்னு சொன்னால் உதாசீனப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இது, அறிமுகம் இல்லாமல் இருக்கிறது. அந்த ஆளை நாம் உதாசீனப்படுத்துறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிற முறையிலே நம்பிக்கை இல்லாமல் போறது. எப்படின்னு கேட்டால், சொல்லக்கூடிய நபர் நமக்கு அறிமுகமான ஆளாக, முன்ன பின்ன பார்த்த நபராக, நமக்கு சம்பந்தம் உள்ள நபராகவே இருந்தாலும் அவர் வெறும் வார்த்தையில் சொன்னால் அதை நம்ப மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுக்கு பதிலாக அவர் சொல்லுகிற விஷயத்தை ஒரு பத்திரத்தில் எழுதி தர்றாருன்னு வச்சுக்குங்க. ஒரு முத்திரைத்தாளிலே, மதிப்புமிக்க முத்திரைத்தாளிலே என்ன செய்கிறாரு? எழுதி தருகிறார். அவருக்குரிய ஒரு வீட்டை நம்முடைய பெயருக்கு மாற்றி தருகிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அதை பத்திரத்தில் எழுதி தருகிற பொழுது அதை நாம் நம்புகிறோம். அவர் சொல்லுகிற விதத்திலே நம்பிக்கை வரும். அப்படி இல்லைன்னா நாம் அதை நம்ப மாட்டோம். அவரை விட அவர் எழுதி தருகிற பத்திரத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும். இப்போ இதே உதாரணத்தோடு கொஞ்சம் யோசனை செய்து பார்க்கலாம். இந்த பூமியையும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பிரதியாக கொடுத்து அதுக்கு பதிலாக பெற்றுவிட வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை நான் தருகிறேன் என்று நம்மிடத்திலே சொல்வது யாரோ இல்லை, நமக்கு அறிமுகம் இல்லாதவன் அல்ல, நமக்கு சம்பந்தம் இல்லாதவனும் இல்லை, நம்மளை படைச்ச ரப்பு சொல்கிறான். உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தர்றேன், நிரந்தரமான ஒரு ஆயுளை தருகிறேன், சுகமான வாழ்க்கை தருகிறேன். இப்படி குர்ஆனில் ஏகப்பட்ட இடத்துல சொல்லப்படுகிறது. அதிலிருந்து ஒரு வசனம் தான் நாம் மேலே ஓதி காண்பிச்ச வசனம். சுவனத்தினுடைய தன்மை, இறையச்சமுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவனத்தினுடைய தன்மை நிரந்தரமானது என்று சொல்லுகிற வசனம். இது மாதிரி நூற்றுக்கணக்கான வசனம் இருக்கிறது. இப்படி அவன் சொல்லுகிற விஷயத்தை ஒரு வாக்குறுதியாகவே தருகிற பொழுது, நம்ம படைச்ச ரப்பு சொல்லுகிற சமயத்தில் அப்படி இருந்தும் கூட அவன் பக்கம் நம்முடைய கவனம் போகலை, அவன் சொல்வதின் பக்கம் நம்முடைய கவனம் போகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும். என்னது? அல்லாஹ்வின் மீதான நம்முடைய நம்பிக்கை பத்தலைன்னு அர்த்தம். எப்படி அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் உனக்கு ஒரு வீட்டை தர்றேன்னு சொன்னால் அதை நம்ப மாட்டோமோ, அதே மாதிரி தான் அல்லாஹ் நான் உனக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கையை தருகிறேன், நிரந்தரமான வீட்டை தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அதன் பக்கம் நம்முடைய கவனம் போகலைன்னு சொன்னால் அதுக்கான ஒரே அர்த்தம், சொல்கிற அந்த அல்லாஹ் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, பத்தலைன்னு அர்த்தம். அல்லது அவன் சொன்ன விதத்தில் நம்பிக்கை இல்லை. அப்படின்னா அவன் சொல்லி இருக்கக்கூடிய குர்ஆனிலும், குர்ஆனின் மீதும், நம் குர்ஆனை கொண்டு வந்திருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை பத்தலை. சரியா சொன்னால் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியினுடைய பத்திரம் தானே குர்ஆன். ஒரு பத்திரத்தில் ஒரு மனுஷன் எழுதி தந்தா நம்புறமா இல்லையா? குர்ஆனில் அல்லாஹ் எழுதி தருகிறானா இல்லையா? மறுமையில் நான் உனக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை, ஆயுளை, வீட்டை தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவன் பக்கம் ஏன் நமக்கு கவனம் போக மாட்டேங்குது? ஒன்று நம்பிக்கை இல்லை, அல்லது அவன் சொன்ன விதத்தில் நம்பிக்கை இல்லை, அதாவது குர்ஆன் மீது நம்பிக்கை இல்லை, அல்லது அந்த குர்ஆனை கொண்டு வந்த நபர் மீது, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. நாம் எதன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறோம்? நம்ம படைச்ச ரப்பின் மீதா, இல்லை நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த குர்ஆனின் மீதா, அல்லது அந்த குர்ஆனை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதா? எதன் மீது நாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறோம்? எல்லாம் நம்பிக்கை இருப்பதாக சொல்லுகிறோம். ஆனால் எதன் மீது நம்பிக்கை இல்லாதனால நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்யாமல் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பணம் செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மைதானே. ஒரு சராசரி மனுஷன் சொல்லுகிற பொழுது வருகிற நம்பிக்கை இந்த அல்லாஹ்வின் மீது இருக்கிறதில்லை. ஒரு தனி மனுஷன் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நாம் முன்னேறி செல்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? நம்முடைய ஈமானை பற்றி, அந்த ஈமானுடைய தன்மை என்ன என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறது தான். இறைமார்க்க வாழ்க்கை என்பதனுடைய துவக்க புள்ளி, நான் எப்படிப்பட்ட ஈமானை வைத்திருக்கிறேன்? உண்மையான ஈமான் தானா?
இல்லை பலவீனமான ஈமானா, அரைகுறை ஈமானா, அல்லது வாயளவில் சொல்லி இருக்கக்கூடிய ஈமானா என்று ஒரு மனுஷன் யோசிக்கிறானே, அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் முன்னேறி செல்வதற்கான ஆரம்ப புள்ளி. நம்முடைய ஈமானை அடிக்கடி இந்த மாதிரி தான் நம்ம உரசி பார்க்க வேண்டி இருக்கிறது, பார்த்தே ஆக வேண்டும். உண்மையில் நாம் ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் அதற்கே உண்டான மினிமம் 2 தன்மைகள் வந்தாக வேண்டும். ஈமானுக்குரிய 2 விளைவுகள் நம்மிடத்திலே வந்தாக வேண்டும். எளிமையாக சொல்வதாக இருந்தால், 1வது இன்புட் என்று சொல்லக்கூடிய உள்ளீடுகள். வேறு வகையில் சொன்னால் ஈமானுக்கு இன்புட்ஸ், ஈமானுக்குரிய உள்ளீடுகள் சிலது நமக்குள்ள வரணும். 2வது இஸ்லாமிக் அவுட்புட், இஸ்லாமிய வெளிப்பாடுகள் சிலது நம்மள்கிட்ட வரணும். வேறு வகையில் சொன்னால் ஈமானுடைய சில செய்திகள் நமக்குள்ளே உள்ளீடு செய்யப்படணும். உள்ளீடு செய்யப்பட்ட ஈமானிய செய்திகள் மூலமாக சில பல வெளிப்பாடுகள் நம்மிடத்தில் வரணும். வேற சொன்ன இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தால், இஸ்லாத்திடமிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்மிடமிருந்து இஸ்லாமும் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்திடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்மிடத்திலிருந்து இஸ்லாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். யோசனை செஞ்சு பாருங்க, இப்போ இந்த நிமிஷத்தில் இஸ்லாத்திடமிருந்து எவற்றையெல்லாம் நாம் உள்ளீடு செய்து கொண்டோம்? நம்ம சொல்லலாம், சில பதில்கள் இதற்கு இருக்கும். நான் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டேன், முறையாக கற்றுக்கொண்டேன், ஈமானிலிருந்து ஆரம்பித்து இஸ்லாம் தொடர்ந்து நற்செயல்கள் வரைக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லலாம். எத்தனை பேர்களால் சொல்ல முடிகிறது? நம்முடைய சமுதாயத்தில் இஸ்லாத்திடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டவை என்னென்ன பட்டியல் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி என்னிடமிருந்து இஸ்லாத்திற்கு நான் எதனை கொடுத்திருக்கிறேன், இஸ்லாம் என்னிடமிருந்து எதனை பெற்றிருக்கிறது. ஒரு கால் நாம் ஃபஸ்ட்டு சொன்னதில் கூட நாம் ஆன்சரை சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். இஸ்லாத்திடமிருந்து நாம் எவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று கேட்டால் அதுக்கு நம்மகிட்ட சில பதில்கள் இருக்கும். நம்மிடமிருந்து இஸ்லாம் பெற்றுக்கொண்டவை என்ன? இப்படி ஒரு கேள்வி எடுத்து பாருங்கள். நாம் இஸ்லாத்துக்கு எதையெல்லாம் அர்ப்பணம் செஞ்சிருக்கிறோம், அல்லாவுக்காக, அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி நம்மிடமிருந்து எதெல்லாம் போயிருக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. திருக்குரான் ஷரீஃபில் பல இடங்களில் இந்த மாதிரியான ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்குது. அதில் ஒன்று, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மோமின்களிடமிருந்து அவர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கி கொண்டு விட்டான். நம்முடைய உயிர்களும் உடைமைகள்னு நாம் என்னத்தை சொல்லுவோம்? நம்முடையவை என்று நாம் எதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்? நம்முடைய வீடு, வாசல், குடும்பம், மனைவி, மக்கள், அறிவு, ஆற்றல், திறமை, உடல் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டு விட்டான். உயிரிலிருந்து உடைமைகள் வரைக்கும் எல்லாவற்றையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டு விட்டான். பிஅன்னலஹுமுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு பதிலாக எல்லாற்றையும் நாம் அல்லாஹ்ட்ட ஆல்ரெடி விட்டுட்டோம். நம்முடையது என்று நாம் சொல்லக்கூடியவை எதுவும் நம்முடையது அல்ல. அதனையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் விற்றுவிட்டோம் சொர்க்கத்திற்கு பதிலாக. அதன் காரணமாக யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே அவர்கள் போர் புரிகின்றார்கள். அந்த அடிப்படையில் ஃபயக்துலூன், அவர்கள் கொல்லவும் செய்கிறார்கள், வயக்துலூன் வயுக்தலூன், அவர்கள் கொல்லப்படவும் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, தீனை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அவர்கள் கடும் போராட்டத்தில் இருப்பார்கள். அந்த போராட்டத்தில் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணம் செய்ய வந்து விடுவார்கள். வஅதன் அலைஹி ஹக்கா, இந்த உடல், உயிர்மை எல்லாவற்றுக்கும் பகரமாக சொர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி இருக்கிறதே, அது அவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுதியான வாக்குறுதி என்று சொல்லி ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் வல் குர்ஆன், இந்த வாக்குறுதி தௌராத்திலையும் இன்ஜீலிலும் குர்ஆனிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எழுத்துப்பூர்வமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். பத்திரமாக்கப்பட்டிருக்கிறது, ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது. நாம நம்முடைய வீட்டை அனுபவிப்பதற்கு இந்த உலகத்திலே பத்திரப்பதிவு செய்கிறோமே, இன்னொரு வருடமிருந்து நமக்கு வருகிறது ஒரு வீடு, ஒரு கடை அல்லது ஒரு சொத்து.
எழுத்துப்பூர்வமாக பத்திரப்படுத்தி தரப்படுகிறது. நம்புகிறோம், அனுபவிக்கிறோம். அல்லாஹும் பத்திரப்படுத்தி தருகிறான். ஒன்றில் இல்லை, ரெண்டில் இல்லை, 3 பத்திரம். தௌராத் என்கிற ஒரு பத்திரம், இஞ்சில் என்கிற ஒரு பத்திரம், குர்ஆன் என்கிற ஒரு பத்திரம். 3 வகையான பத்திரத்திலே அல்லாஹ் வாக்குறுதியாக எழுதி கொடுத்திருக்கிறான். உங்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பதிலாக சொர்க்கத்தை நான் தருவேன் என்று. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலே இப்படி ஒரு வியாபார ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. நம்மை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. அதிலே ஒன்று, அவன் வாங்கியவன், நாம் விற்றவர்கள். நம்முடைய உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ்விடத்தில் விற்றுவிட்டோம் சொர்க்கத்திற்கு பதிலாக. சொர்க்கம் தருவேன் என்கிற வாக்குறுதியை நம்பி எல்லாவற்றையும் அவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கப்படுகிற இந்த விஷயம் எழுத்துப்பூர்வமாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த உத்தரவாதத்தை எப்படி நமக்கு புரிய வைக்கிறான் தெரியுமா? வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ், அல்லாஹ்வை விட தன்னுடைய வாக்குறுதியை சிறப்பாக நிறைவேற்றக்கூடியவன் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் எழுதி கொடுத்திருந்த பத்திரம் இருக்குதே, அதுக்கு மேல உத்தரவாதத்தை தருகிறான். நான் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன், அல்லாஹ்வை விட வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் யார் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு, ஃபஸ்தப்ஷிரு பிபையக்கும் அல்லதி பாயாத்தும் பிஹி, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தை பற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், சந்தோஷப்படுங்க. அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில இப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல். அல்லாஹ்விடமிருந்து சிலவற்றை வாங்கிக் கொள்கிறீர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்கிறீர்கள். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஈமானிய இன்புட்ஸ் வரணும் உள்ளுக்கு. அந்த இன்புட்ஸ் இஸ்லாமிக் அவுட்புட்டாக வெளிவர வேண்டும். இஸ்லாத்திடமிருந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்மிடமிருந்து இஸ்லாத்திற்கு சில தியாகங்கள் செய்ய வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் இஸ்லாத்திடமிருந்து எல்லாவற்றையும் வாங்கி அனுபவித்து விட்டு முஸ்லிம் என்கிற பெயரை, இஸ்லாத்துடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கைக்கான சில பல அனுகூலங்களை இஸ்லாத்திடமிருந்து வாங்கிக் கொள்கிறோம். நம்முடைய திருமணம் இஸ்லாமிய முறையில் நடக்கிறது. நம்முடைய மரணம், ஜனாசா தொழுகை இஸ்லாமிய முறையில் நடக்கிறது. இப்படியாக சில தீனி சர்வீஸ்களை இஸ்லாத்திடமிருந்து நாம் வாங்கிக் கொள்கிறோம். அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எதனை திருப்பி கொடுத்தோம்? திருப்பி கொடுக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த வியாபார ஒப்பந்தத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, இதுதான் மகத்தான வெற்றி என்று சூரத்து தௌபா என்கிற 9வது அத்தியாயத்திலே 111வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களை, நாம் முஸ்லிம்கள் என்று சொன்னால், மோமின்கள் என்று சொன்னால், அதனுடைய அடையாளமாக சிலவற்றை மேற்கொள்ளலாம். தொப்பி போட்டிருப்போம், தாடி வைத்திருப்போம், ஜிப்பா போடலாம், தலப்பா கட்டலாம். இந்த மாதிரி வெளிப்படையான சில அடையாளங்களை மேற்கொள்வோம். ஆனால் உள்ளார்ந்த முறையிலே நம்மிடமிருந்து இஸ்லாத்திற்கான சில தியாகங்களை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கொடுக்கிறோமா? கொடுத்துட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நாம் சொல்லுவோம், சதக்கா செய்கிறோமே, தொழுதுட்டு இருக்கிறோமே, தொழுவதால் நமக்கு பயன், இஸ்லாத்துக்கு என்ன பயன்? நாம் ஒரு இஸ்லாத்தினுடைய சாட்சியாளர்களாக ஆகணுமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. வரலாற்றிலே பார்க்கிறோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், அவங்கள்ட்ட இஸ்லாம் அப்படிங்கிற நிஅமத்து வந்த உடனேயே அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று ஒவ்வொரு நிமிடமும் யோசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். எப்பொழுது ஈமானை அவர்கள் மேற்கொண்டார்களோ அடுத்த செகண்டிலிருந்து அந்த ஈமானுக்காக, அந்த இஸ்லாத்திற்காக என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தார்கள். யோசித்து அவர்கள் செயல்பட்டதனுடைய விளைவை அவங்க மட்டும் அனுபவிக்கல, அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களும் அனுபவித்தார்கள். சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம்மா அஸ்லம உமரு லஹரல் இஸ்லாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகுதான் இஸ்லாம் வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 39 பேர்கள் அதுவரைக்கும் இஸ்லாத்திற்கு வந்திருந்தார்கள், ரகசியமாக இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள், வேறு வழி இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாமிய வருகை, இஸ்லாம் என்றால் என்ன என்பதை வெளி உலகுக்கு தெரிகிற அளவுக்கு இருந்துச்சு. அதை அவர்கள் சொல்லுகிறார், லம்மா அஸ்லம உமரு லஹரல் இஸ்லாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இஸ்லாம் வெளி உலகுக்கு தெரிய வந்துச்சு. வதுஇய இலைஹி அலானியா, பகிரங்கமாக இஸ்லாமிய அழைப்பும் கொடுக்கப்பட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய வருகைக்கு பிறகு. அதே மாதிரி வஜலஸ்னா ஹவுலல் பைத்தி ஹல்கன் வத்திஃப்னல் பைத், காபாவை சுற்றி எங்களால் நிம்மதியாக உட்கார முடிஞ்சிச்சு, காபாவை எங்களால் நிம்மதியாக பயமில்லாமல் தவாஃப் செய்ய முடிஞ்சிச்சு.
அதுவரைக்கும் நாங்கள் பயந்துதான் காபாவுக்கு வந்தோம். எங்களுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியல, நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ள முடியவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய வருகைக்கு பிறகு காபாவிலே தைரியமாக எங்களால் உலவ முடிந்தது, தவாப் செய்ய முடிந்தது, நிம்மதியாக உட்கார முடிந்தது. மிம்மன் கலத அலைனா, எங்களிடத்திலே கடுமையாக நடந்து கொண்டவரிடத்திலே நாங்களும் பதிலுக்கு நடந்து கொண்டோம். வரதனா அலைஹி பாலமா ஏத்தி பிகி, எங்களிடத்திலே கடுமையாக நடந்து கொண்டவர்களிடத்திலே நாங்களும் சில விஷயங்களை திருப்பி கொடுக்க முடிஞ்சிச்சு. எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய வருகைக்கு பிறகு. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மா ஜில்னா ஐஸத்தன் முன்து இஸ்லாம உமர் அஸ்லம உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகுதான் நாங்கள் வலிமை மிக்கவர்களாக ஆனோம். ஒரு தைரியம் வந்துச்சு முஸ்லிம் சமுதாயத்திற்கு, குறைந்தபட்ச முஸ்லிம் சமுதாயம். மா குன்னா நக்திரு அன் நஸல்லிய இந்தல் காபத்தி ஹத்தா அஸ்லம உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிற வரைக்கும் கூட காபாவில் எங்களால் நிம்மதியாக தொழக்கூட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எங்களால் தைரியமாக வந்துச்சு. ஒருவருடைய இஸ்லாமிய வருகை, ஒருவருடைய ஈமான் போன பிறகு அது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர் இஸ்லாத்தை உள்வாங்கிக் கொள்கிறார், இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்கிறார், தியாகம் செய்கிறார். அந்த தியாகத்தினுடைய விளைவை எல்லோரும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கான அர்ப்பணமாக இருந்தது என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் நாம் யோசித்து பார்த்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் பெற வேண்டியிருக்கிறது. இது சரியாக சொன்னால் சொர்க்கத்தை பெறுவதற்கான ஒரு ஓட்டப்பந்தயம். சொர்க்கத்தை பெறுவதற்கான ஓட்டப்பந்தயம் நம்முடைய வாழ்க்கை. குடும்ப குட்டிகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக இந்த உலகத்தில் அனுபவிச்சுட்டு போகிறதுக்கல்ல, சொர்க்கத்தை யார் முன்னால் அடைய போகிறோம் என்பதற்கான ஓட்டப்பந்தயம் தான் நமக்குடைய வாழ்க்கை. ஓட்டப்பந்தயத்தில் யாராவது அலட்சியமாக நின்றுட்டு இருப்பாங்களா? ஓட்டப்பந்தயத்தினுடைய வெற்றி தோல்வியை முடிவு செய்வது என்ன தெரியுமா? சொல்லுவாங்க ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடைசி நொடி, ஒரு நொடியினுடைய ஒரு பிசிறு பகுதி தான். அது மட்டும்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். அதனால் ஓட்டப்பந்தயத்தினுடைய ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்கிற ஓட்டப்பந்தயத்தில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுள் இருக்கிறதே, ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் ஒரு சாதாரணமான அற்பமான பரிசை பெறுவதற்கான ஓட்டப்பந்தயத்தினுடைய நேரமே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னு சொன்னால், சொர்க்கம் என்கிற பரிசை பெறுவதற்கான ஓட்டப்பந்தயத்தில் நாம் எவ்வளவு வேகமாக ஓட வேண்டி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா ரஐத்து மிஸ்லன் நாரி நாம ஹாரிபுஹா. நான் நரகத்தை விட பயங்கரமான ஒன்றை பார்த்ததில்லை, ஆனால் அதனை விட்டு விரண்டோட வேண்டியவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். நரகத்தை விட பயங்கரமான ஒன்றை நான் பார்த்ததில்லை, ஆனால் அதனை விட்டு விரண்டோட வேண்டியவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். வமா ரஐத்து மிஸ்லல் ஜன்னத்தி நாம தாலிபுஹா. சொர்க்கத்தை விட மிக உயர்ந்த ஒன்றை நான் பார்த்ததில்லை, ஆனால் அதனை தேட வேண்டியவனும் உறங்கிக் கொண்டிருக்கிறான். நரகத்தை விட்டு விரண்டோட வேண்டியவனும் உறங்குகிறான், சொர்க்கத்தை தேட வேண்டியவனும் உறங்கிக் கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், மன் ஹஃப அதுலஜ. யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறானோ அவன் இலக்கை நிர்ணயித்துக் கொள்கிறான். வாழ்க்கையினுடைய டார்கெட் என்னங்கிறது மனுஷன் அல்லாஹ்வை அஞ்சுகிற பொழுது தான் வரும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா லைஃபினுடைய டார்கெட் வேறு என்னமோ மாறிடும். எவன் இறைவனை அஞ்சுகிறானோ அவன் இலக்கை நிர்ணயித்துக் கொள்வான். வமன் அதுலஜ பலகல் மன்சில. எவன் இலக்கை நிர்ணயித்துக் கொள்கிறானோ அவனே கோலை அடைவான், இலக்கை போய் அடைவான். அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன சிலத்தல்லாஹி ஆலியா. இந்த ஓட்டப்பந்தயத்திலே அல்லாஹ் தரக்கூடிய பரிசு மிக உயர்ந்தது. அலா இன்ன சிலத்தல்லாஹில் ஜன்னா. அல்லாஹ் தருகிற பரிசு சுவனம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்னி லம் அர நாயிமன் தாலிபல் ஜன்னா. சொர்க்கத்தை தேடுபவன் உறங்கி நான் பார்த்ததே இல்லை. ஒருவனுடைய இலக்கு சொர்க்கமாக இருக்குமானால் அவன் உறங்கி பார்த்ததில்லை என்று அவர் சொல்லுவார். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறதிலையும் இஸ்லாத்தை பின்பற்றுவதிலும் முன்னேறி செல்வதற்கு நாம் முயற்சி செய்கிற சமயத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன ஒரு கவனக்குறைவு கூட,
சின்ன ஒரு அலட்சியம் கூட படுபயங்கரமான தோல்வியை நமக்கு வழங்கிவிடும். இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப கவனமாக ஓட வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கூட பெரும் தோல்வி. நம்முடைய மனசிலே தோன்றக்கூடிய சின்ன ஒரு கெட்ட எண்ணம் கூட நம்முடைய இந்த ஓட்டப்பந்தயத்திலிருந்து நம்மளை பின்னாடி தள்ளிவிடும், அல்லது நம்முடைய பாதத்தை இடறச் செய்து கீழே விட வைத்து விடும். எவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை கொண்டு போக வேண்டி இருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணத்தை அனஸ் ரலியல்லாஹுடைய ஒரு நினைவிலிருந்து பெற முடிகிறது. இன்னக்கும் ல தஅலமூன அமாலன் ஹிய அதக்கு. இன்னைக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் அற்பமாக தெரிகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபி அய்னுக்கும் மின ஷஅரி, அதக்கும் ஃபி அய்னுக்கும் மின ஷஅரி. நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சில பாவங்கள் முடியை விட மிக அற்பமானதாக தோன்றுகிறது. இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, சில பல பாவங்கள் செஞ்சுட்டு, பெருங்கு பாவங்கள் செஞ்சுட்டு சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய மனிதர்கள், உறுத்தலே இல்லாமல் பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள். வழக்கு பாஷையில் சொன்னாக்கா ஆனதாச்சு, டேஷே போச்சு அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அதைத்தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில பாவங்களை மயிரை விட மிக இலகுவாக கருதுகிறீர்கள். ஆனால் குன்னா நஐதுஹா அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் எப்படி பார்த்தோம் தெரியுமா? மினல் மூபிகாத்தி அனில் முஹலிகாத், மார்க்கத்திற்கும் இறை நம்பிக்கைக்கும் அழிவை தரக்கூடியதாக நாங்கள் பார்த்து வந்தோம். எந்தெந்த செயல்கள் மார்க்கத்திற்கும் ஈமானுக்கும் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துமோ அந்த செயல்களை நீங்கள் இன்றைக்கு முடியை விட அற்பமாக கருதி செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிற்காலத்தினுடைய ஒரு கூற்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி. அனலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ஆயிஷா, அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா ஆயிஷா, இய்யாக வ முஹக்கராத்து துனூப், எச்சரிக்கையாக இரு. சின்ன சின்ன பாவங்களை விட்டு கூட சாதாரணமாக நினைக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் இருக்கிறதே, அந்த விஷயத்தில் கூட நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதனையும் கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். ஃபஇன்னலஹா மினல்லாஹி தாலிபா, ஏனென்று சொன்னால் அவற்றை பற்றியும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வினால் கேள்வி கேட்கப்படும். சின்னது தானே, சாதாரணமானது தானே என்று நாம் கடந்து போகக்கூடியவை மறுமையில் அல்லாஹ் கடந்து போக மாட்டான். சரிப்பா, ஏதோ செஞ்சுட்டான், தெரியாமல் செஞ்சுட்டான், சின்னதை செஞ்சுட்டான், இல்லை, அவற்றை குறித்தும் கூட விசாரணை மேற்கொள்ளப்படும். ஹாஃபிஸ் இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலிலே எழுதுகிறார், பாவம் எவ்வளவு சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க, மாறாக எந்த இறைவனுக்கு மாறு செய்ய துணிகின்றீர்களோ அந்த இறைவனுடைய குதிரத்தையும் ஜலாலத்தையும் முன்னால் நிறுத்தி பாருங்கள். பாவம் சின்னதாக தோணும், ஆனால் அந்த பாவம் சின்னதாக பெருசாங்கிறதெல்லாம் வேணுங்க. யாருக்கு எதிராக இந்த பாவத்தை செய்கிறீர்கள்? படைச்ச ரப்புக்கு முன்னாடி இந்த பாவத்தை செய்கிற பொழுது அது சின்னது பெருசு தோணுமா உங்களுக்குன்னு கேட்குறார். சாதாரணமாக கலக்க முடியாது. யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தோல்விகளுக்காக வேண்டி, இழப்புகளுக்காக வேண்டி கண்ணீர் சிந்தக்கூடியவன் சராசரி மனுஷன். ஆனால் அல்லாஹு இஸ்லாத்தை தந்த அல்லாவுக்காக, அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி இழப்பதற்கு நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லையே, இஸ்லாத்திற்காக வேண்டி நான் எதையுமே இழக்கலையே என்று யோசிக்கிறானே, அவன் தான் மோமின். ஒரு ஆவரேஜ் மனுஷனுக்கும் மோமினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். துனியாவில் ஏற்படுகிற இழப்புக்காக வேண்டி அவன் கவலைப்படுவான், கண்ணீர் சிந்துவான். இஸ்லாத்திற்காக வேண்டி இழக்கிறதுக்கு கேட்ட ஒன்றும் இல்லையே, இஸ்லாத்திற்காக வேண்டி நான் எதனையும் இழக்கவில்லையே என்கிற ரீதியில் யார் யோசிக்கிறானோ அவன் மோமின். கடைசியாக யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றை குறிப்பிடலாம். இமாம் ஹசனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல் வாஜிபாத்து அக்ஸரு மினல் அவுகாத். அவர்களுடைய கொட்டேஷன் ஒன்று என்ன சொல்கிறாங்க? நமக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை விட நமக்கான கடமைகள் அதிகம். நம்முடைய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன, அந்த கடமைகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றுறதுக்கு வயசு பத்தாது. அவங்க சொல்றாங்க, அல் வாஜிபாத்து அக்ஸரு மினல் அவுகாத், நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரங்களை விட நம்முடைய கடமைகள் அதிகமாக இருக்கிறது. சின்ன அளவுக்கு நாம் இபாதத்துகளை எல்லாம் செய்துவிட்டு வாழ்ந்து போனாலும் நாம் சில பேர் நினைக்கிறது உண்டு, அல்லாஹ் நம்மளை எப்படியாவது சொர்க்கத்தில் நுழைய வச்சிருவான்.
சின்ன சின்னதாக இபாதத்து செய்வோம், பெரிய இபாதத்தெல்லாம் இல்லை, பெரிய பெரிய தியாகமெல்லாம் இல்லை, இஸ்லாத்துக்காண்டி எதுவும் செய்யலை. அப்பப்போ சில இபாதத்துக்களை செஞ்சுட்டு அதிலேயே பெருமிதம் அடைந்து விட்டு எப்படியும் நம்மளை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைச்சிருவான் அப்படின்னு அற்பமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வெற்று ஆசை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று இருக்கிறது. அந்த கேள்வியோடு இந்த வார ஜும்மா உரையை நிறைவு செய்யலாம். என்ன கேட்கிறான்? அம் ஹசிப்தும் அன் ததுகுலல் ஜன்னா, நீங்கள் சுவனத்தில் சுலபமாக நுழைந்து விடலாம் என எண்ணிக்கொண்டீர்களா? வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம ஸாபிரீன், உங்களிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி யார் பெரும் தியாகம் செய்து போராடுகிறார்கள் என்று தெரியாமல், அல்லாஹ் தெரியாமலேயே அல்லது இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நிலைகுலையாமல் இருப்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தெரிந்து கொள்ளாமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் சுலபமாக நுழைந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? யோசிச்சு பார்க்கணும். ஏதோ சில பல இபாதத்துகளை எல்லாம் செய்துவிட்டு சொர்க்கத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக போயிட முடியாது. சொர்க்கத்து தான் நம்முடைய இலக்கு. சொர்க்கம்தான் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதி. அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆனால் அந்த சொர்க்கம் என்பது சாதாரணமாக கிடைத்துவிடக்கூடிய விஷயம் அல்ல என்பதுதான் செய்தி. எனவே நாம் அல்லாஹ்வுக்காக, இஸ்லாத்தை தந்த அல்லாஹ்வுக்காக, அந்த இஸ்லாத்திற்காக நம் தரப்பிலிருந்து ஏதேனும் தியாகங்களை செய்வோம். வாழ்வதற்கு முன்னால் இஸ்லாத்திற்காக வேண்டி வாழ்ந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே பதில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் அலீம்.